கராஹத்து சியாமில் ஜும்ஆ முன்ஃபரிதன். பக்கம் வந்து 189, அதில் 189 1879 ஹதீஸ். கராஹத்து சியாமில் ஜும்ஆ முன்ஃபரிதன், ஜும்மாவை தனித்து நோன்பு வைக்கக்கூடாது, ஜும்மாவில் தனித்து நோன்பு வைக்கக்கூடாது என்ற பாடம் 1879 இலக்கம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே சொன்னோம் காஃப் வந்தா முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் என்றதான் குறிக்கத்தான் அவர் இதில் பதிவு செய்வார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், கால சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், லா யஸூமு அஹதுக்கும் யௌமல் ஜும்ஆ இல்லா யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு, ஜும்மா தினத்தில் உங்களில் எவரும் நோன்பு வைக்க வேண்டாம், அதற்கு முன்னால் ஒரு நாளோடு சேர்த்து அல்லது அதுக்கு பின்னால் ஒரு நாளோடு சேர்த்தே அன்றி நோன்பு வைக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. பெரும்பாலும் இதில் வரக்கூடிய செய்திகள் நம்ம கேட்டு விளக்கம் பெற்ற செய்திகள் தான். ஒரு சில செய்திகள் புதுசாக என்ன செஞ்சுக்குது, இடம்பெற்றிருக்குது. அடுத்தது 1880வது செய்தி. அன் ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ், ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஜுவைரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையாவது மகள்? மனைவி. சரியா, ஜுவைரியா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. இப்போ ஜுவைரியா பின்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தഖല அலைஹா யௌமல் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில் ஒரு முறை அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். வஹிய சாயிமா, அவங்க நோன்பு வச்சிக்கிறாங்க. ஃபகால சும்தி அம்சி, நேற்று நீங்கள் நோன்பு வைத்தீர்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. காலத்துல இல்லை, நான் நேற்று நோன்பு பிடிக்கல. கால துரீதீன் அன் தசூமி கதன், நாளைக்கு நோன்பு வைக்க நீங்கள் என்ன நாடுகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ இதில் பாருங்கள், அத்துரீதீன் அன் தசூமி கதன் இன்ஷா அல்லான்னு ரசூலாம் சொல்லலை. இன்ஷா அல்லா நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்க வைக்கிறீங்களான்னு ரசூலாம் சொல்லலை. எப்பொழுதும் நாம் ஒரு செயலை நாளைக்கு ஒரு செயலை ஐடியா பண்ணிக்கிறோம்னா அதுக்கு இன்ஷா அல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிற நேரத்தில் தான் என்ன செய்யணும், இன்ஷா அல்லா சொல்லணும். தான் நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்க வைக்கிறோம், இப்படி சொல்கிறது தானே, இதுக்கெல்லாம் இன்ஷா அல்லா சொல்லணும்ன்றது இல்லை. நாளைக்கு நான் மீட்டிங் வருவேன், அட்டன் பண்ணுவேன் என்று சொல்கிற நேரத்தில் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்கிறேன், இன்ஷா அல்லா என்ன செய்யணும், சொல்ல வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதில் துரீதீன் அன் தசூமி கதன், நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்க இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க. காலத் லா, இல்லை என்றாங்க. நேற்றும் பிடிக்கல, வியாழனும் பிடிக்கல, நாளைக்கு வைக்கிற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. கால அஃப்திரி, அப்படின்னா இப்போ நோன்பு விடுங்க நாங்கள் சொல்லுவோம். இப்போ நோன்பை விட்டு விடுங்கள், இந்த நோன்பை முறிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் வியாழன் இல்லாமல் சனி இல்லாமல் நோன்பு என்ன செய்யக்கூடாது, வியாழனோ சனியோ இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடாது. அதே நேரம் வேறு ஹதீஸ்களில் வருது எப்படின்னு சொன்னால், வளமையான நோன்பொன்று வெள்ளிக்கிழமையில வந்தால் நோன்பு பிடிப்பது தடை இல்லை. உதாரணம், ஒருத்தர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிட்டு வரார். திங்கள் உதாரணமாக செவ்வாய் பிடிக்கிறாரு, வியாழன் பிடிக்கிறாரு, சனி பிடிக்கிறாரு, அப்போ திங்கள் வரும், புதன் வரும், வெள்ளி வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்தால் அது அப்படி வந்தால் நோன்பு பிடிக்கலாம்ட்டாங்க. இல்லா சௌமன் காணைய சூமுகு, ஒருவர் வளமையாக பிடிச்சிட்டு வந்து நோன்பா, அரஃபா நோன்பு என்ன செய்யுது, சரியா வெள்ளிக்கிழமையில வருது, வளமையாக பிடிச்சிட்டு வந்த நோன்பு ஒருவர் வந்து வருடா வருடம் அந்த நோன்பை பிடிச்சிட்டு வராரு. எப்பயுமே பிடிக்கிறல, வெள்ளிக்கிழமை வந்தோடனே என்ன செய்யறாரு, பிடிக்கிறாருன்னா அப்படி இல்லை, வளமையாக பிடிச்சிட்டு வந்த நோன்பு வெள்ளிக்கிழமை அமைஞ்சுன்னு சொன்னால் அதுவும் என்னது தடை இல்லை. அதான் விஷயம். ஏதாவது கேள்வி இருந்தால் 1885வது இலக்கம். அன் முஆதா அல் அதவியா, முஆதா அல் அதவியா, முஆதா என்றது ஒரு பெண் பேர் விளங்கிட்டா. அதாவது அன்ஹா சஅலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஆதா என்ற பெண்மணி கேட்கிறா, ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே, அக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் குல்லி ஷஹரின் 3 அய்யாம். இது சில வேளை நான் ஃபர்ஸ்ட் முறை கேட்குற மாதிரி இருக்கலாம், கேட்ட செய்திகள் தான். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாட்கள் நோன்பு வைப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. காலத் நாம், ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபகுல்து லஹா, நான் கேட்டேன், மின் ஐயாமி ஷஹரி கான யஸூம், அந்த 3 நோன்பை மாதத்தில் எப்போ வைப்பாங்க? இந்த கேள்வி செலவில் நம்ம கேட்காம இருக்கலாம். அந்த 3 நோன்பை மாதத்தில் எப்பொழுது வைப்பார்கள்? காலத் லம் யகுன் யுபாலி மின் ஐயாமி ஷஹரி யஸூம், நபி அவர்கள் மாதத்தில் அந்த 3ஐ எப்போ வைப்பு என்பதில் கவனம் எடுப்பதே கிடையாது. ஆரம்பத்துலையும் வைப்பாங்க, கடைசிலையும் வைப்பாங்க, நடுவுலையும் வைப்பாங்க, எப்பயும் ரசூலாக வைப்பாங்க. அப்படின்னா இந்த செய்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம். 13, 14, 15 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கவில்லையோ என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஹதீஸா இல்லையாது. ஏன்னா ஆயிஷா நாங்கள் சொல்கிறாங்க, லம் யகுன் யுபாலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கில் எடுப்பவராக இருக்கவில்லை. மின் ஐயாமி ஷஹரி யஸூம், மாசத்தில் நான் எப்போ பிடிக்கிறேன் என்பதில் அவங்க கவனமே என்ன பிடிச்சிட்டு நம்ம பழகத்தை பார்ப்போம். அன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கால், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சாம மின் குல்லி ஷஹரின் 3 அய்யாம், யார் ஒவ்வொரு மாதத்துலேயும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கிறாங்களோ,
ஃபதாலிக சியாமுத்தஹர், அது அவர் அந்த வருஷம் ஃபுல்லாக நோன்பு பிடிச்சதுக்கு சமம். காரணம் ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல் தஸ்தீக் கதாலிக ஃபீ கிதாபி, அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், இறக்கி இருக்கிறான் அதனுடைய உண்மையை. மன்ஜா அபில் ஹசரத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, ஒரு நன்மையை கொண்டு வந்தால் 10 மடங்குனது கூலி உண்டு. அப்போ ஒரு மாதத்தில் 3 பிடிச்சா 30 கணது சமம். அல் யௌம் பி அஷ்ரத்தி ஐயாம், ஒரு நாள் 10 நாளைக்கு சமம் என்று அந்த வசன விளக்கத்தோடு அபூ தர் கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க. திருமிதியில் 762, புகாரியில் 2840, புகாரியில் 2840. அன் அபி சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறான், கால சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், அவருடைய முகத்தை 70 இலையுதிர் காலம் வரும் அந்த அளவுக்கு தூரத்தில், 70 இலையுதிர் கால தூர அளவு நடந்து போனால் அவருக்கு அந்த தூரம் இருக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய முகத்தை நரகத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், தூரமாக்கிடுவான் அப்படி என்று சொல்லி. ஹரீஃப் என்று சொல்றது இங்கே இலையுதிர் காலமாக இருந்தால் ஒரு வருடத்தை கணத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது 70 வருடங்கள் அல்லாஹ் தஆலா முகத்தை என்ன செய்வான், அவ்வளவு தூரத்தில் அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா பார்க்காம என்ன செஞ்சிருவான், ஆக்கி விடுவான். 70 வருட காலம் பார்க்காம ஆக்கிடுவான், 71 வருஷம் அனுப்பிடுவான் அர்த்தம் இல்லை. 70 வருட காலம் அளவுக்கு தூரத்தில் தான் அவன் எப்போ நரகத்தோட்டு அவர் என்ன செய்வார், இருப்பார். அந்த அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்கிடுவான் அப்படின்னு சொன்ன செய்தி வருது. இதில் ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்றதுக்கு இவர் கீழே குறிப்பு போடுறாரு, அல் முராது பிஹி அல் ஜிஹாத். இங்கே ஃபீ சபீலான்னு சொல்லப்படுறது என்னது, ஜிஹாதை குறிக்கும். ஏனென்றால் ஒரு சில அறிஞர்கள் அல்லது ஒரு சில பேச்சாளர்கள், சில அறிஞர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த செய்தியை, இது நோன்பு வைக்கிறதுக்குரிய கூலி, சாதாரணமாக நோன்பு வைக்கிறதுக்குரிய கூலி. ஒருத்தர் நோன்பு வச்சாருன்னா அவருக்கு 70 வருட காலம் என்னது, நரகத்தை விட்டு அவர் தூரத்தில் அவர் என்ன செய்வார், இருப்பார் அப்படின்றதுக்கு வந்த செய்தி அல்ல. இது தெளிவாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து கொண்டு ஒருவர் நோன்பு பிடிக்கிறதுக்குரிய கூலி. இது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து கொண்டு, சில அறிஞர்கள் அப்படி விளக்கங்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விளங்கிட்டா, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சம். காரணம் என்னன்னு சொன்னால், ஃபீ சபீலில்லாஹ் வந்தால் அது ஹஜ்ஜத்தான் என்ன செய்யும், குறிக்கும். மற்ற எதையாவது குறிக்குமா இருந்தால் அதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும், காட்டணும். அப்படி இல்லைண்டா குர்ஆன்ல வரக்கூடிய ஜகாத்து ஃபீ சபீலில்லாஹ்ன்றதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க, பள்ளி கட்ட கொடுக்கலாம், எது என்ன எதை கேட்டாலும் ஜகாத்து 7 கூட்டம் சரியாக கொடுத்துருவாங்க. அந்த ஃபீ சபீலுக்குள்ளால எல்லாத்துக்கும் கொடுத்துருது. இதெல்லாம் அடைச்சிருக்குமே, ஃபீ சபீலில் திறந்து விட்டா என்ன செய்யும், ஃபீ சபீல் தான் சரியா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஜகாத்து கொடுக்கும், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஜகாத். நீங்கள் பில்டிங் கட்ட கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், ஓட்ட போட்டியை கொடுக்கலாம், கிரிக்கெட் விளையாட கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். விளங்கிட்டா, சமூகத்தை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பிலிருந்து அதை கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபீ சபீல் என்ற பாதையால் என்ன செஞ்சுட்டாங்க, கதை திறந்துட்டு. அப்போ அல்லாஹ் ஏன் 8 கூட்டத்தை சொல்லணும், தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிக்கலாம், ஜகாத்தை ஃபீ சபீலில்லாஹ், இன்னம சதகாத்து ஃபீ சபீலில்லாஹ். விளங்கிட்டா, சதகாத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கன்னா நாங்களாக தீர்மானிச்சு என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். 8 கூட்டம்னா அது 8 கூட்டத்தோடு என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்கிறது ஜிஹாதுக்கு மட்டும்தான். அது என்னது, ஜிஹாதுக்கு மட்டும்தான் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்றது. ஹஜ் ஃபீ சபீலில்லாஹ்னு வேற எதுக்காக சொல்லப்பட்டிருக்கானத்துல முரண்பாடு வந்த விஷயங்கள்ல ஹஜ் ஃபீ சபீலில்லாஹ் இதில் வருமா, அல்லாஹ்வுடைய பாதையில் அறிவித்தேடு செல்வது